என்னங்க என்ன நடக்குதுங்க? இத்தனை நாள் கோமால இருந்தவரு திடீர்னு எப்படி எந்திரிச்சாரு? ஒருவேளை அவரு கோமாலேயே இல்லையா? நம்ம கிட்டலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரோ? ஏய், நீ வேற பேசாம இரு. எனக்கே ஒன்னும் புரியாம தான் நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. மா என்னம்மா, அப்பா குணமாயிட்டாருன்னு சந்தோஷமா இருந்தா இப்ப திடீர்னு அண்ணனை தேடி கிளம்பிட்டாரு. எப்பமா வருவார் அவரு? அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு வர்ஷினி. சிபி முதல்ல மனசு மாறணும், அவன் அப்பா கிட்ட பேசணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அண்ணனுக்கு இன்னும் அந்த பயம் போகலம்மா. அப்பாவை எப்படி புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. பிரகாஷ் வா. முத்தம்மா, அம்மா அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. இதோ வரேம்மா. மாமா, முத்தம்மா எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு நாளுக்கு தான் தம்பி. நான் 20 வருஷமா தவம் இருந்தேன். கடவுள் நம்மளை கைவிடல. என்னம்மா, நீங்க கொடுத்த ஆரோக்கியமான சாப்பாடும் அன்பு வேண்டுதலும் ஒர்க் அவுட் ஆகாம போயிருமா என்ன? எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வந்தாலும் நீங்க மாறவே இல்லை தம்பி. என்னங்க மீனா, சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது. மீனா, தம்பி கூட சேர்ந்து நில்லுமா. வர்ஷினி நீயும் நில்லு. வர்ஷினி நீ வாமா. போ. சிபி வா, வாடா வா. போங்க. சிபி சரியாயிட்டா. சிபி பேசுப்பா. அம்மா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்குள்ள இருந்த அந்த கில்ட் ஃபீல் போயிருச்சுமா.